பிரான்ஸே தலகுனிகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் ஒரு 4 பேர் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருட்டு பண்ணதுனால இன்னைக்கு பிரான்ஸ் அரசாங்கமும் அந்த பிரான்ஸ்ல இருக்கிற முன்னாள் இருக்கிற இந்த ராஜ குடும்பங்களுமே வந்துட்டு தலகுனிஞ்சு இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்றப்ப பார்க்கும்போது போன சண்டே அக்டோபர் 19 என்ன நடந்திருக்குன்னா, இந்த பிரான்ஸ்க்கு வந்துட்டு ஒரு எல்லா இடங்களும் இந்த பாரிஸோட அந்த ஈஃபில் டவராக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான ஒரு பிளேஸ் வந்துட்டு லவ்ரே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மியூசியம். இந்த ஒரு மியூசியம் நீங்கள் இந்த இப்போ ஃபோட்டோ பார்க்கும்போது இது கண்டிப்பாக நம்ம சினிமாவில் ஒரு தடவையாவது பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீஸ்ட் நடந்திருக்கு. இந்த ஒரு திருட்டு கிட்டத்தட்ட 1000 1300 கோடி அளவுக்கு மதிப்பு மிக்க ஜுவல்ஸை வந்துட்டு இந்த 4 பேர் திருடி இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமா பேசப்பட்டு இருக்கு. இது இந்தியாவில் மட்டும் இல்ல, உலக நாடுகளில் இருக்கிற எல்லா கண்ட்ரிஸுமே யாருப்பா அந்த 4 பேர் நம்மளுக்கே பார்க்கணும்னு தோணுது, இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நகை மூலியமா கொள்ளையடிச்சிட்டு போயிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாருமே, எல்லா மீடியாவுமே, எல்லா கவர்மெண்ட்டுமே இந்த 4 பேரை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, போன ஞாயிற்றுக்கிழமை இது திருட்டு நடந்தது. இன்னைக்கு நம்ம ஆப்வியஸ்லி வேலைக்கிழமை இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக இந்த 4 பேரை கண்டே பிடிக்க முடியல. நம்ம 2025 இருக்கும். அப்போ கூட எந்த ஒரு டெக்னாலஜி வச்சும் அவங்கள வந்துட்டு சேஸே பண்ண முடியல, அவங்க கிட்ட கூட நெருங்க முடியல பிரான்ஸ்ல இருக்கிற போலீஸுமே. ஸோ இதனால வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, மிகப்பெரிய ஒரு அவமானத்தில் வந்துட்டு பிரான்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக வந்துட்டு தலை குனிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மற்ற எல்லா நாடுகளுக்கும் முன்னாடியும். ஆக்சுவலி கதை எங்கே ஆரம்பிச்சது அப்படின்றப்ப பார்க்கும்போது அக்டோபர் 19 ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்திருக்கு அப்படின்றப்போ இந்த லவ்ரே அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மியூசியம் ஒன்று இருக்குது. இந்த ஒரு மியூசியம் எப்படிப்பட்ட மியூசியம் அப்படின்றது சொல்கிறேன். கிட்டத்தட்ட மோனலிசா படம் இருக்குல்ல, மோனலிசா ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோமே, அந்த மோனலிசா ஃபோட்டோவுமே இந்த மியூசியமுக்குள்ளே தான் இருக்குது. அதுவுமே இது உலகத்தில் கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான ஒரு மியூசியம் அப்படின்றது சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு பழமை அப்படின்றப்ப பார்க்கும்போது கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னாடி, அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் ஆட்சியெல்லாம் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு மியூசியம் தான் இந்த ஒரு மியூசியம். ஸோ இது எந்த அளவுக்கு வந்துட்டு பாதுகாக்கணும். ஆனால் அங்கே இருக்கிற மியூசியமில் ரொம்ப பெரிய ஒரு செக்யூரிட்டி பிரீச் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கு. செக்யூரிட்டி பெருசாக அங்கே ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்திருக்கு. அந்த ஒரு மியூசியமில் என்னென்னலாம் தெரியுமா இருந்தது, அது நீங்கள் விலை மதிக்க முடியாத இந்த மோனலிசா பெயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு அப்போலோ கேலரி ஹவுஸ் அப்படின்னு சொல்லப்படுற மோஸ்ட் வேல்யூபிள் ஜுவல்லரி, இந்த அந்த காலத்து அரசர்கள்லாம் வந்துட்டு பயன்படுத்தின ஜுவல்லரியாக இருக்கட்டும், அந்த காலத்தில் பயன்படுத்தின ராணிகள் இந்த மகுடம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, க்ரௌனு, அதில் செதுக்கப்பட்ட நகைகள், வைரம், வைடூரியம், எமரால்டு, தங்கம், அந்த மாதிரி ரொம்ப ப்ரிசிஷன் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு விலை மதிக்கப்பட்ட ஒரு நகைகள் இந்த ஒரு பிரான்ஸில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இது ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வேறுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிரான்ஸுக்கு போகிறோம் அப்படின்றப்ப பட்சத்தில் பாரிஸில் இருக்க ஈஃபில் டவர் பார்க்குறோன்னா அதை பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் எல்லா டூரிஸ்ட்டும் இந்த லவ்ரே அப்படின்னு சொல்லப்படுற மியூசியத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பிரான்ஸுக்கு ஒரு முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸுமே இது இருக்குது. எதுக்காகனா அந்த காலத்து அரசர்கள் என்ன மாதிரி நகைகள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இந்த மோனலிசா பெயிண்ட் எல்லாம் பார்க்கறதுக்காகவே டூரிஸ்ட் அதுக்குன்னு தனியாக வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுங்க. அந்த அளவுக்கு இந்த பிரான்ஸுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மியூசியம் தான் இந்த லவ்ரே மியூசியம். ஸோ இந்த மியூசியம் நான் இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுலேயே உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு மியூசியம், எந்த அளவுக்கு பழமையான ஒரு மியூசியம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். சரி, இந்த ஒரு மியூசியமில் எக்ஸாக்டாக என்ன நடக்குது அப்படின்றப்ப பார்க்கும்போது அக்டோபர் 19 சண்டேங்க. அந்த சண்டே விடிய காலையில் ஒரு 9 மணிக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் ஒரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுற ஒரு லாரியில் வந்திருக்காங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் அப்படின்றப்ப பார்க்கும்போது நம்ம இந்த மேலே இருக்கிற லைட் எல்லாத்தையுமே ரிப்பேர் பண்ணுறதுக்காக லாரியிலே ஒரு அட்டாச்டு ஏணி ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது மேலே வந்துட்டு யாரோ ஒருத்தங்க நின்னாங்கன்னா அந்த ஹைட்டில் இருக்க அந்த போஸ்ட் கம்பத்தில் இருக்க லைட்டை வந்துட்டு திரும்பி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு லாரியில், அப்படிப்பட்ட ஒரு லாரியில் வந்துட்டு இந்த 4 பேர் டிராவல் பண்ணுறாங்க. சரியா இந்த லவ்ரே மியூசியமுக்கு பின்பக்கமாக வந்துட்டு இதே போல் இந்த லாரியை நிப்பாட்டுறாங்க. அந்த லாரியில் நிப்பாட்டினதுக்கு அப்புறமா அந்த 4 பேரும் இறங்கினவங்க எப்படி இருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ரேடியம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேலே ஒரு கேப் எல்லாம் போட்டுலாம் இருப்பாங்க, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் பார்ப்போமே. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 4 பேர் இறங்கியிருந்தாங்க. எதுக்காக இவங்க ஞாயிற்றுக்கிழமை சூஸ் பண்ணாங்கன்னா, இந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ் ஜென்ரலாக பொது நாட்களில் வந்துட்டு பண்ண முடியாது, ஏன்னா டூரிஸ்ட் வர போகிற பிளேஸ். ஸோ இந்த மியூசியம் வந்துட்டு ஆப்வியஸ்லி சண்டே வந்துட்டு க்ளோசிங்காக இருக்கிற ஒரு காரணத்துக்காக இவங்க இந்த சண்டேவை சூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரெஸ் போட்டு மற்றவங்களுக்கு காமிக்கிற ஒரு விதமாக அவங்க வந்திருந்தாங்க. ஸோ இதனால யாருக்குமே அங்கே டவுட்ன்றதே வரல. ஸோ இந்த 4 பேர் எப்படி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஏணி மாதிரி இருக்கிற ஒரு செட்டப் இருக்கு இல்லையா அந்த லாரிக்கு பின்னாடி, ஸோ அந்த ஒரு லாரிக்கு மேலே எல்லாருமே ஏறி நின்று என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஒரு பின்பக்கமாக இருக்கிற அந்த லவ்ரே மியூசியமுக்கு பின்னாடி போயிட்டு
அந்த ஒரு பால்கனி டெரஸ்ல போயிட்டு இறங்குறாங்க. அந்த ஒரு டெரஸ்ல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கண்ணாடிகளால மூடப்பட்டிருக்கு. அந்த ஒரு கண்ணாடி டோரை வந்துட்டு கிளாஸ் கட்டர்னால வச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது உடைஞ்சதுக்கு அப்புறமா அந்த 4 பேரும் உள்ள வந்து இறங்கி பார்த்ததுமே அந்த அப்போலோ கேலரி ஹவுஸ் அப்படின்றது சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு இடத்துல கரெக்டாக இறங்கியிருக்கானுங்க. அவனுங்க அந்த இறங்கினதுக்கும் அந்த ஒரு இடத்துல ரொம்ப பழமையான நகைகள் இருந்ததுக்கும் சரியாகவே இருந்தது. திருடனுக்கு டைரக்டாக வந்துட்டு அந்த பேங்கோட சாவி கொடுத்த மாதிரி தான் அந்த கதை. ஸோ பார்க்குற எல்லா இடங்களுமே விலை மதிக்க முடியாத நகைகள் இருந்தது. அதை தாண்டி பயங்கரமான டைமண்ட்ஸ், எமரால்டு, கோல்டு அப்படின்னு சொல்லி அதை வித்தாலே கோடி கணக்கில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பார்க்கறது எல்லாமே ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயங்களா இருந்ததுனால இந்த 4 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். கிடைக்கிறது எல்லாத்தையுமே தூக்கி அவங்க கொண்டு வந்த பேக்ல போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கண்ணாடி உடையிற சவுண்ட் அப்படின்றது கேட்டதுமே அதுக்கப்புறமா வந்துட்டு செக்யூரிட்டி வர சில சத்தங்கள் கேட்க ஆரம்பிச்சது. ஸோ உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிடைச்சது போதுன்னு சொல்லி பேக்ல போட்டு திரும்பி அவங்க வந்தாங்க இல்லையா, அதே கண்ணாடி வெளியே எகிரி குதிச்சு வெளியே போய் டெரஸ்ல இருந்து அந்த லாரி மேல இருக்கிற அந்த ஏணி மேல அப்படியே கடகடன்னு கீழே இறங்கி வெளியில இருந்த ஒரு 2 பைக் இருந்தது. அந்த 2 பைக்ல இந்த 4 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ இந்த லாரி வந்ததுக்கும் திருட்டு பண்ணதுக்கு அப்புறமா திரும்பி இவங்க பைக் எடுத்து போறதுக்குமே எவ்வளவு நிமிஷம்னு நினைக்கிறீங்க? வெறும் 7 நிமிஷத்துல இவ்வளோ பெரிய ஒரு கொள்ளையை நடத்திருக்காங்க. இந்த உலகத்திலே ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒரு கொள்ளை அப்படின்றப்ப பார்க்கும்போது இவனுங்க 4 பேர் பண்ணது தான். அதனால தான் இப்போ உலகமே இந்த 4 பேர் யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 7 நிமிஷத்துல அப்படி என்ன அவங்க கொள்ளை அடிச்சாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது நெப்போலியன் 1 இருக்கார் இல்லையா அந்த ராஜா, ஸோ அவர் வந்துட்டு கிட்டத்தட்ட 438 டைமண்ட்ஸ் பதிக்கப்பட்ட ஒரு ஜுவல் ஒன்று இருந்தது, அதையுமே கொள்ளை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு க்ரௌனு, ஸோ அந்த க்ரௌன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 டைமண்ட் பொறிக்கப்பட்ட ஒரு ராணியோட கிரீடம், அதையுமே கொள்ளடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 2000 டைமண்ட் கொண்ட ஒரு நகையாங்க. ஸோ அதுவுமே வந்துட்டு சேர்த்து கொள்ளையடிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு நகையில் வந்துட்டு ஏகப்பட்ட எமரால்டு இருக்குது, கோல்டு இருக்குது, இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத சில கற்களுமே அதில் பதிச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே சேர்த்து வந்துட்டு கொள்ளையடிச்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 8 ராயல் ஜுவல்ஸ் வந்துட்டு காலங்காலமாக பாதுகாத்துக்கிட்டு வர அந்த ஒரு ஜுவல்ஸுமே சேர்த்து திருடி இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே கணக்கெடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000 கோடியிலேருந்து 1300 கோடி இது மார்க்கெட்டில் விற்றா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ ஒரு 4 பேர் 7 நிமிஷத்தில் ஒரு மியூசியமில் இறங்கி 1000 கோடியிலேருந்து 1300 கோடியை இந்த நகை மூலியமா வந்துட்டு வித்து காசாக போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. சரி, இந்த அளவுக்கு ஒரு ஹீஸ்ட் நடந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லையா, அடுத்தது அவங்களோட விஷயங்கள் என்னதான் இருந்தது அப்படின்றப்ப பார்க்கும்போது இந்த செக்யூரிட்டி வந்ததுனால இந்த 4 பேர் வந்துட்டு வந்த வழியாவே திரும்பியும் அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு டெரஸ் வழியா போய் அதுக்கப்புறமா அந்த நிப்பாட்டி வச்சிருந்த அந்த லாரி இருக்கு இல்லையா, அந்த லாரி மேல இருக்க அந்த ஏணியில இறங்கி பக்கத்தில் ஒரு 2 பைக் சேஃப்டியா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அந்த 2 பைக்ல இந்த 4 பேர் ஏறி ஒரு மக்களா கலந்து மெயின் ரோட்ல மூலியமா வந்துட்டு ஓடியே போயிட்டாங்க. பட் இந்த அளவுக்கு கேட்கறதுக்கு ஈஸியா இருந்தாலும் இந்த அளவுக்கு பிரான்ஸ்ல வந்துட்டு ஒரு செக்யூரிட்டியே இல்லையாடா அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது. ஏன்னா நம்ம 2025 இருக்கும், எல்லா இடங்களுமே சிசிடிவி இருக்கு. ஸோ இப்படி இருந்தும் கிட்டத்தட்ட 4 நாள் ஆகியுமே அந்த திருடனை கண்டுபிடிக்க முடியலன்னு அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. பட் இப்போதைக்கு போலீஸ் வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது அந்த திருடங்க வந்து அந்த ட்ராக், அந்த லாரி இருக்கு இல்லையா ட்ரக்கு, அந்த ஒரு ட்ரக்கை வந்துட்டு அப்படியே மெயின் ரோட்லேயே போட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்க போனது பைக்ல தானே ரிட்டனு, ஸோ வரும்போது லாரியில தானே வந்தானுங்க. ஸோ அந்த லாரியை வந்துட்டு டோட்டலாக சீஸ் பண்ணிட்டாங்க. யாரோட லாரி எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லி அந்த லாரியில் இருக்க கைரேகைகள் எல்லாத்தையுமே எடுக்க போறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்க வந்த வழி அந்த கண்ணாடியை உடைச்சிக்கிட்டு வந்த அந்த வழியுமே ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க விட்டுட்டு போன அந்த கண்ணாடி உடைக்கிறதுக்கான டூல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, டூல்ஸ், அதுக்கப்புறமா கொண்டு வந்த பேகு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. செக்யூரிட்டி வராங்க அப்படின்ற ஒரு பயத்தில் இந்த திருடனுங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ போலீஸ் கையில் எடுத்து ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்தவங்க யார் அப்படின்றது சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் போலீஸ் கேட்கும்போது அந்த மியூசியம் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க இது ரொம்ப பழமையான ஒரு மியூசியம், ஸோ அதனால வந்துட்டு ஏகப்பட்ட சிசிடிவி இன்னும் வரைக்கும் வந்துட்டு சரியா வேலை செய்யலை, அதே போல ஏகப்பட்ட அலாரம் சிஸ்டம்ஸ் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் கூட ரிப்பேர் ஆகிருக்குன்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக மியூசியம்ல இருக்கிற அத்தாரிட்டி சொல்லவும் போலீஸுக்கும் ஷாக் ஆயிடுச்சு. அங்கே இருக்கிற மக்களுக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக். மக்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது பிரான்ஸ் கவர்மெண்ட்டை பற்றி டேரக்டா இந்த ஒரு மியூசியம் ரொம்ப பழமையான ஒரு மியூசியம், இருக்கிறதுலே ரொம்ப ஒரு டூரிஸ்ட் அதிகமாக வரக்கூடிய ஒரு இடம், இந்த ஒரு இடத்துல செக்யூரிட்டி ப்ராப்பராக இல்லையாடா, சிசிடிவி ஃபுட்டேஜும் ஒர்க் ஆக மாட்டேங்குது, அலாரம் சிஸ்டமும் சரியா இல்லை அப்படின்றது மியூசியம்ல இருக்கிறவங்க சொல்றாங்களே. ஸோ அந்த ஒரு மியூசியம் சேஃபாக தான் இருக்கா, ஸோ இந்த ஒரு சேஃப்ல தான் மக்கள் எல்லாருமே போயிட்டு அதை விசிட் பண்ணிட்டு வராங்களா அப்படின்றது இன்னைக்கு பொதுமக்கள் தரப்புல இருந்து பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அழுத்தம் வருது. ஸோ பிரான்ஸ் கவர்மெண்ட் இப்போ வந்துட்டு போலீஸுக்கு அழுத்தம் கொடுக்குது, எப்படியாவது அந்த 4 பேரை கண்டுபிடிங்கன்ட்டு. ஆனால் இன்னைக்கு 4 நாள் ஆகியுமே அங்கே இருக்கிற பிரான்ஸ் போலீஸ்னால அந்த 4 பேரை நெருங்க கூட முடியல அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் கூட எனக்கு ஆச்சரியம் தான், ஏன் அவங்க சிசிடிவி ஃபுட்டேஜில் ட்ராக் பண்ணி அவங்களை பிடிக்க முடியலன்றது இன்னும் வரைக்கும் கூட எனக்கு ஒரு புரியாத ஒரு புதிராக தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஹீஸ்ட் கிட்டத்தட்ட வரலாற்றிலே ரொம்ப வேகமாக நடத்தப்பட்ட ஒரு கொள்ளையில் இந்த ஒரு விஷயம் வந்துட்டு அடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஹிஸ்ட்ரியில். ஸோ 7 நிமிஷத்தில் 1300 கோடி சம்மந்தப்பட்ட நகையை கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்றப்போ பட்சத்தில் அதுவும் வெறும் 4 பேர், அதுவும் ஒரு பழமையான மியூசியம் அப்படின்றப்போ கேட்கவே கிரேசியாக இருந்தாலும் பட் இப்படியும் உலகத்தில் நடக்குது அப்படின்றப்போ ஒரு பட்சத்தில் அது
படிக்கவே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா 2025 இருந்தும் அந்த 4 பேரை பிடிக்க முடியலன்னு சொல்லிங்களா, எந்த வகையிலடா இது சரி அப்படின்றது எனக்கே கேட்க தோணுது. பட் இதுதான் நடந்திருக்கிற உண்மை. இது வரைக்கும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கவே இல்லை பிரான்ஸ்ல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி ஒரு பொருட்களை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது கண்டிப்பா சில நகைகள் கிடைச்சிருக்கு, நிறைய நகைகள் கிடைக்காம கூட இருந்திருக்கு. ஆனால் அந்த சில நகைகள் கிடைச்ச ஒரு விதம் எப்படின்னா, யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி பிளாக் மார்க்கெட்ல விற்க பார்க்குறாங்க, இதுதான் அவங்களோட பேரு டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு லீடு போலீஸ்க்கு வரும். ஸோ அந்த ஒரு லீடை பிடிச்சி போலீஸ் வந்துட்டு சம்மந்தப்பட்டவங்களை திருநவங்களை வந்துட்டு பிடிப்பாங்க. ஸோ இப்படி தான் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு. இந்த 4 பேர் இது வரைக்கும் பிளாக் மார்க்கெட்ல இதை விற்கிறதுக்கான ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இன்னும் அந்த 4 பேர் சேஃபாக இருக்காங்க. இஃப் இன்கேஸ் அது பிளாக் மார்க்கெட்ல சேஃபாக அவங்க வித்துட்டாங்கன்னா 1300 கோடி. இன்கேஸ் அவங்க விற்க தெரியாமல் வித்தாங்க அப்படின்றப்போ இந்த 4 பேரும் சீக்கிரத்திலே கைது செய்யப்படுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. போலீஸும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தது அந்த 4 பேரோட லைஃப் எப்படி மாறப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் பிரான்ஸ் கவர்மெண்டே தலகுனியா வச்ச இந்த 4 பேர் செஞ்ச மிகப்பெரிய ஒரு ஷார்ட்டஸ்டான ஒரு கொள்ளை அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு கொள்ளையை பற்றி? இந்த ஒரு 4 பேர் மாட்டுவாங்களா, இல்லை பிளாக் மார்க்கெட்டில் இது சேஃபாக விற்று பணம் கோடீஸ்வரன் ஆயிடுவாங்களான்றது உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். ரொம்ப கிரேசியான ஆன்சர்ஸை நான் எதிர்பார்க்குறேன். ஸோ உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உலகத்தில் நடக்கிற என்ன விஷயங்கள் அப்படின்றது அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். அண்ட் தென் பை பை ஏவி.